உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அம்மன் ஆன்மீக நேயர்கள், ஜோதிட அன்பர்கள், நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இந்த மாதம், அதாவது மே மாதத்திற்கான பலாபலன்கள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், செய்யக்கூடாது, என்ன மாதிரி வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும், நட்சத்திரங்களுக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் இருக்குது, உங்களுடைய பிறப்பு நட்சத்திரத்துக்கு என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படிங்கிறதை பற்றிய ஒரு முழுமையான வீடியோ அப்படிங்கிறது பார்க்க போறோம். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, இந்த மே மாதத்துல பாத்தீங்கன்னா 2 விதமான கிரக பெயர்ச்சிகள் இருக்குது. முதல் பெயர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய குரு பெயர்ச்சி. குரு வந்தால் கோடி நன்மை, குரு பார்த்தாலும் கோடி நன்மை. அப்ப இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பெயர்ச்சி. அடுத்து இரண்டாவதாக பார்த்தோம் அப்படின்னா, ராகு கேதுக்களோட பெயர்ச்சி. ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது வாழ்க்கையில நம்ம வாங்கி வந்த வரம் எப்படி இருக்குது, கர்ம பலன்கள் எந்தெந்த விஷயத்த இப்ப செயல்படுத்த போகுது இந்த வருடத்துல அப்படிங்கிறதை பற்றி ஒரு முழுமையான விஷயம் அப்படிங்கிறதை நீங்க தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில இந்த 2 கிரக பெயர்ச்சிகளோடு மட்டுமல்லாது, மாதக்கோள்களா இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புதன், சுக்கிரன் அவங்கள இருக்கக்கூடிய ஸ்தான பலன்களை வைத்து இந்த மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், என்ன செய்யலாம் அப்படிங்கிறதை பற்றிய ஒரு முழுமையான ஒரு விஷயத்த கடைசி வரையும் பாருங்க. உங்க ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ரிஷபராசி, காலபுருஷனின் 2வது ராசியா இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு சுக்கிரனின் ஆதிக்கம், மகாலட்சுமி யோகம் தரக்கூடிய இந்த சுக்கிர பகவானால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருடமே மிகவும் சிறப்புக்குரிய வகையில இருக்க போகுது. குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்குது. ராகு கேதுக்கள் பெயர்ச்சி மிகவும் அற்புதம். சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது அதை விட அற்புதமாக இருக்குது. கிட்டத்தட்ட இந்த வருடத்திலேயே ரொம்ப மிகப்பெரிய லெவல்ல சாதிக்கக்கூடிய அமைப்பும், மிகப்பெரிய லெவல்ல பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய அமைப்பும், குடும்ப அமைப்புகள்ல சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கிறத அனுபவிக்கக்கூடிய அமைப்பும் ரிஷபராசி அன்பர்களுக்கு தான் நிறைய இருக்குது. அந்த வகையில இந்த மே மாசம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் வகையில, மே மாசத்தை பொறுத்த வகையில கிரக நிலைகள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 14 நாட்கள் குரு பகவான் ராசியிலே ஜென்ம குருவாக இருப்பார். பிறகு பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, அவர் 14ஆம் தேதி 2ஆம் இடமான தனஸ்தானத்துக்கு மாறிடுவார். ராகு கேதுக்கள் பார்த்தீங்கன்னா இதுவரையும் பார்த்தீங்கன்னா 11 மற்றும் 5ஆம் இடங்களில் இருந்த ராகு கேதுக்கள் பார்த்தோம்னா 10, 6ஆம் இடங்களுக்கு பயிற்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்கு. சனி அப்படிங்கிறவர் ஏற்கனவே சனி பகவான் அப்படிங்கிறவர் 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிட்டார். ஸோ இந்த கிரக அமைப்புகள்லாம் ராஜ கிரகங்களின் அமைப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த மாதத்துல 14ஆம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய மாற்றம், நல்லதொரு மாற்றம், நல்ல தொழில் வளர்ச்சி ஏற்பட போகுது. வேலையில மிகப்பெரிய அளவுல உயர்வு, இடமாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆமா, பல்வேறு வகையில உங்க தொழில் சார்ந்த பாராட்டுக்களை பெற போறீங்க. அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது அமையும். இந்த ரிஷபராசியை பொறுத்த வகையில என்ன விஷயங்கள் நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னாக்க, 2-3 விஷயங்கள் இப்ப நடந்தது ரீசெண்டா. என்ன அப்படின்னா, கணவன் மனைவி இடையே பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள். அடுத்து பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் மூலமா கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நண்பர்கள் மூலமாக பார்ட்னர்ஷிப் சார்ந்த வாக்குவாதங்கள், விவாதங்கள், போட்டி பந்தயங்கள், எதிரிகளால் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான இன்னல்கள். அதே போல ரீசெண்டா நிறைய பேருக்கு உடல் உபாதைகள். ஏன்னா ராசிநாதன் வக்ரவம் அடைஞ்சிட்டார், உச்ச வக்ரவம். உடல் ஆரோக்கிய குறைபாட்டுக்கான செலவு, ஏதாவது ஒரு செய்யணும்னு நினைக்கிறோம், வேலைகள் செய்ய முடியல, சோம்பேறித்தனம் சார்ந்த விஷயங்கள்லாம் ஏற்பட்டு போச்சு. கொஞ்சம் செலவும் அதிகமாயிருச்சு, நிறைய கடன்களை வாங்கி முதலீடு செஞ்சாச்சு அப்படிங்கிற மாதிரி அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஜென்ம குருவா இருந்ததுனால மதிப்பு மரியாதை அதிகரிச்சுது. ஆனா வேற என்ன விஷயங்கள் நடந்ததுன்னா, 5ஆம் இடத்துல இருந்த கேது பகவான் அப்படிங்கிறது ஆழ்மன எண்ணத்துல பல்வேறு விதமான நெருக்கர்களையும் அது எப்படி கொடுத்தாரு அப்படின்னா, ஒரு மனசுல ஒரு விரக்தி நிலை, எல்லாம் இருந்தும் இல்லாதது போல ஒரு விரக்தி நிலை, ஒரு பய உணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுத்துக்கிட்டு இருந்தார். இவை அனைத்தும் மாறப்போகுது.
உங்க கஷ்டங்கள் அனைத்தும் தீரப்போகுது. எதிர்பார்த்ததை விட எதிர்பாராத மிகப்பெரிய வளர்ச்சியை சந்திக்க போறீங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். ரிஷபராசி அன்பர்கள் ரொம்ப அற்புதம். என்ன வித அற்புதங்கள் நடக்க போகுது அப்படின்னா, முதல்ல குடும்பத்துல பணம் தனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருக்கும். வருமானம், வீடு வந்து சேரும் வருமானம். இது நாள் வரையும் வாங்குறது சம்பாதிக்கிற பணம் அப்படிங்கிறது பல்வேறு வகையில செலவுகளாக ஆனது. வீட்டுக்கு வரையில ஒன்றும் பெருசா மிச்சம் இல்லை. இப்ப வீடு வந்துட்டு தான் வெளியிலே போகும். அப்ப வருமானம் அப்படிங்கிறது வீட்டுக்கு வரக்கூடிய நல்ல அமைப்பு. இரண்டாவதாக குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களோட தேவைகள்லாம் நிறைவேறும், ஆசைகள்லாம் நிறைவேற்றப்படும். பேச்சு, இதுவரை நீங்க பேசின பேச்சுக்கு எவ்வளவு மரியாதை இருந்துச்சோ அதை விட பன்மடங்கு மரியாதை அதிகரிக்கும். உங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் உருவாகும். அடுத்து சேமிப்பு அதிகரிக்கும். பெண்கள்லாம் தங்க நகைகள் ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது. குடும்பத்துல முதல்ல மங்கள நிகழ்ச்சி நடக்கும், சுபகாரியங்கள் நடக்கும். குழந்தைகளுக்கு காதணி விழா, மகன் மகளுக்கு திருமணம். இதே நேரத்தில் ரிஷபராசி அன்பர்களா இருந்தா குடும்பத்துக்கு ஒருத்தரை கொண்டு வருது, அதாவது திருமணம் அப்படிங்கிறது நடக்கும். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது. அடுத்து பாருங்க, உங்களுக்கு வேற என்ன விஷயங்கள் நடக்க இருக்கு அப்படின்னா, தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பல்வேறு விதமான மாற்றங்கள் ஏற்பட போகுது. ஒரு தொழிலுக்கு பல தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கையில் எடுக்க போறீங்க. ஏற்கனவே ஒரு வேலை தெரியும், சின்னதா தொழிலை ஸ்டார்ட் பண்ணீங்க, விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, பல்வேறு பிராஞ்சுகளை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் உருவாகுது. ரொம்ப அற்புதமான காலகட்டம் இது, ஃபென்டாஸ்டிக்கான காலகட்டம். ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, உழைப்பின்றி ஊதியம் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக உணர்ந்தவர்கள், உழைப்பை அதிகமாக செலுத்தக்கூடியவர்கள், ஓடி ஓடி உழைக்கக்கூடியவர்கள், எல்லோரிடத்திலும் அன்பு பாராட்டக்கூடியவர்கள், நட்பு பேதம் பார்க்காம எல்லாரையும் சமமாக மதிக்கக்கூடியவர்கள், ஆமா ஆதாய நோக்கத்தோடு எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது. ஆமா, அந்த அளவுக்கு விசித்திரமான ஒரு விஷயங்கள்லாம் உங்க வாழ்க்கையில இனி நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ உங்க ராசிக்கு குரு பகவான் 2ஆம் இடத்துல இருந்து எந்தெந்த இடங்களை பார்க்கிறார் அப்படின்னா, 6ஆம் இடத்தை பார்க்கிறார். கடன் பிரச்சனை முதல்ல தீர்வு, கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும். கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும், தீர்வு உருவாகுது. இரண்டாவது என்ன நடக்குது அப்படின்னா, பல்வேறு விதமான வேலை வாய்ப்புகளுக்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறை சார்ந்த வேலை வாய்ப்புகளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா, அவ்வளவு பேருக்கும் வேலை கிடைக்கும். கண்டிப்பாக உறுதியாக வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது. அடுத்து நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அடிவயிறு வலி, தொண்டை வலி, அது மட்டும் இல்லாம எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இருதயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதுகளுக்காகலாம் வைத்தியம் செஞ்சுக்கிட்டு இருக்கோங்க. அதாவது மருத்துவ செலவுகள்லாம் கொஞ்சம் குறையும், சரியான மருத்துவம் கிடைக்கும். அடுத்து கேட்ட இடத்துல தொழில் முதலீட்டுக்காக கடன் கிடைக்கும். ஏற்கனவே ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, அந்த ப்ராஜெக்டை நம்ம கையில் எடுத்து சக்சஸ்ஃபுல்லாக முடிக்கணும் அப்படின்னா தாராளமாக லோன் கிடைக்கும். நல்ல அற்புதமான ஒரு விஷயம். அடுத்து வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஒரு தீர்வாகும். கணவன் மனைவி பிரச்சனை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். நல்ல அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்குது. அடுத்து வெளியூர் வெளிநாடு பயணங்கள் ரொம்ப சிறப்பாக அமையும். மாற்று மதத்தினர் அப்படிங்கிறவங்க நிறைய உதவி செய்வாங்க. புது புது அறிமுகங்கள், நண்பர்கள் அப்படிங்கிறது நிறைய கிடைப்பாங்க. ஒரு நல்ல மாதம் இந்த மாதம். 10, 9, 10 உங்க ராசியை பொறுத்த வகையில 10, 11 கூடைய, அதே நேரத்துல இந்த காலகட்டத்துல
தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்க போகுது. என்ன காரணம் அப்படின்னா, தொழில்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் 11ஆம் இடத்துல போய் ரொம்ப அற்புதமாக அமர்ந்திருக்கிறார். அவர் 9, 10 சனி பகவான் தொழில் சார்ந்த அமைப்புகளை அதிகரிப்பார். மிகப்பெரிய லெவல்ல லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்குது. கிட்டத்தட்ட எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்குது. ராகு அப்படிங்கிறவரு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருந்து குரு பார்வையில் இருக்கிறாரு. ரொம்ப சிறப்பு. இதுவரை தொழில் செய்யலைன்னா இப்ப செய்ய ஆரம்பிங்க. உங்களோட பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கங்க, பார்த்துக்கிட்டு முடிவெடுங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த மாசம். அதனால சூரியன் வேற உச்சம் 12ஆம் இடத்தில் 4 குடையவன் உச்சம், கூட புதன் 2, 5 குடைய புதன் பாக்யாதிபதி கூட சேர்ந்திருக்கிறார். மறைமுக வருமானங்கள் ரொம்ப அற்புதமா இருக்கும். அரசாங்கம் மூலமா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆதாயங்கள், அப்பா மூலமா கிடைக்க வேண்டிய ஆதாயங்கள் சிறப்பு. ஷேர் மார்க்கெட் வருமானங்கள், முதலீட்டு முறை வருமானங்கள் எல்லாம் சூப்பர். மாமனார் மாமியார்கிட்ட கிடைக்கக்கூடிய சொத்து பத்துக்கள்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. முதல் நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரத்துக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில பல்வேறு விதமான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய தேடி வரும். அதாவது லக் அப்படிங்கிறது வேலை செய்யக்கூடிய காலகட்டம், அதிர்ஷ்டம் வேலை செய்யக்கூடிய காலகட்டம் அது. அடுத்து ரோஹிணி நட்சத்திரம். ரோஹிணி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில சிறு சிறு பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் பெறக்கூடிய காலகட்டம். மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவீங்க. அடுத்து மிருகசீர நட்சத்திரம். மிருகசீர நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கையில, இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில கணவன் மனைவி இடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும், அதே நேரத்துல வெற்றி கிடைக்கும். இப்ப என்ன பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இளைய சகோதர உறவுகள்ல வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கணும். அடுத்து இடம் பூமி வாங்கல் கொடுக்கறதுல பேப்பர் டாக்குமெண்டேஷன்ஸ் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். பிறருக்காக இந்த காலகட்டத்துல ஜாமீன் போடக்கூடாது. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் தவிர்த்துட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.